ட்ரூ லவ் என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையின் மாலைகளிலும் நாம் கேட்க இருக்கிறோம். தவறாமல் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையின் மாலைகளிலும் நேரடியாக கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்போம். சரி, வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை எடுத்தவர்கள் யாராவது ஒருத்தர் படிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை எடுத்தவர்கள் யாராவது ஒருத்தர் படிங்க சீக்கிரம். இடுகிற கைத்தலம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியத்தையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவராய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டடிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது, தற்பொழுவை தாடாது, சினமடையாது, தற்பொழுவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அந்நியத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. ரைட், போதும். இன்னொருத்தவங்க யாராவது படிங்க பார்ப்போம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. போதும். தர்மியான ஞாயிற்றுக்கிழமையின் மாலைகளிலும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி மெய்யான அன்பு, ட்ரூ லவ் என்கிற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பை வைத்திருக்கிறேன்? வெறும் அன்புன்னு வச்சிருக்கலாம். ஆனால் மெய்யான அன்பு அப்படின்னும் போதே அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை அல்லது ஆப்போசிட்டா இன்னொரு அன்பு இருக்குன்னு அர்த்தம். இருள் அப்படின்னா இன்னும் இருக்குன்னு அர்த்தம், வெளிச்சம்னு ஒன்று இருக்குது. அதே போல் ஆப்போசிட் வேர்டு மெய்யான அன்பு அப்படின்னா பொய்யான அன்பு ஒன்று இருக்கிறது, மாயமான ஒரு அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் மெய்யான அன்பு, ட்ரூ லவ் அப்படின்னா என்னன்றதை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அதுதான் இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையின் மாலையிலும் யூ கோயிங் டு லேர்ன் அபவுட் த ட்ரூ லவ் ஃப்ரம் த பைபிள். வேதாகமத்திலிருந்து, இந்த பிரசங்கத்திலிருந்து நீங்கள் எதை அறிந்து கொள்ள போறீங்க. மெய்யான அன்புனா என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பொய்யான அன்பு மேல உங்களுடைய நாட்டம், உங்களுடைய ஆர்வம், அதால் ஏற்படுகிற சில பாதிப்புகள் இதெல்லாம் அடையாம உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ நோ வாட் இஸ் த ட்ரூ லவ். மெய்யான அன்பு எப்படிப்பட்டது, அது எப்படி கிடைக்குது, எப்படிலாம் அதை வெளிப்படுத்தணும், எப்படிலாம் செயல்படுத்தணும், அது எவ்வளோ முக்கியமானது, இது எல்லாத்தையுமே நம்ம வரப்போகிற வாரங்களில் அதை பேச போகிறோம். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையின் அடையாளம், ஆரம்பம், ஆதாரம். இது தெரியாம அதுதான் நம்ம படிக்கிறோம். இது தெரியாம நீங்க தூதர் பாஷையே பேசினாலும் சரி ஒன்றும் வேலைக்காக போறது இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் மற்ற எல்லா வேலையும் கட் பண்ணிட்டு இந்த வேலையில வந்து உட்காந்துருக்கணும்ன்ற அதனால வந்திருக்கிறீங்க. அதனால அந்த தலைப்பின் கீழே தான் நம்ம கேட்க போறோம். ட்ரூ லவ், மெய்யான அன்பு. உலகத்துல பாருங்க, எல்லா உயிரினத்திற்கும் for all living things needs and expects love. உலகத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுக்கும் எது தேவைப்படுகிறது? அன்பு தேவைப்படுது. அன்பை எதிர்பார்க்குது. அன்பை எதிர்பார்க்காத ஒரு உயிரினம் உலகத்தில் இல்லவே இல்லை.
ஒரு வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வாங்கினீங்கன்னா கூட இட் எக்ஸ்பெக்ட்ஸ் லவ். இதோட கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்கிட்டேன் நான் வீட்டில் வளர்க்குறதுக்கு. அதில் இப்போ புதுசாக ஒருத்தையை கூப்பிட்டு வந்தேன். இந்த வீட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதெல்லாம் நான் தான், கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே நான் தான். ஆனால் ஒன்று கூட என் மேலே பெரிய அன்பாக இருக்காது, மரியாதையாக இருக்கும், பயத்தோடு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அன்பு யார் மேலே திரும்புதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எங்கள் அம்மா மேலே தான் இருக்கும் அதுங்களுக்கு. ஏன்னா அவங்க தான் அதுக்கு சாதம் போடுறாங்க, அதை கவனிக்கிறாங்க, அதோட பேசுகிறாங்க, அதை கொஞ்சறாங்க. she expose her love towards the animal. அதனால என்ன பண்ணுது, அது அன்பை எதிர்பார்க்கறதுனால அவங்கள ஏற்கனவே ஒரு நாய் வச்சிருந்தேன் ஜெர்மன் ஷெப்பர்ட்ல. ஃபர்ஸ்ட் ரொம்ப கொடூரமான ஒரு சுவாபமா மாறிடுச்சு ஒரு கட்டத்தில். அது அன்கன்ட்ரோலபிள். வெட்டினரி டாக்டர் ஊசி போட்டு ஓடுறாருன்னா பாத்துங்க, அவ்வளவு மோசமா இருந்தது. ஃபெரோஷியஸா மாறிடுச்சு. எல்லாரையும் வீட்டில் கடிச்சிருச்சு. அது ஒரு ஆளை விட்டு வைக்கல. எங்க அப்பா அம்மாவில் எல்லாரையும், என் தங்கச்சி, என் தம்பி, என்ன உயிர் போற அளவுக்கு கடிக்கும். நம்ம மயக்கம் அடிச்சு விழணும், அப்பதான் விடும் அது. மற்ற நாய் மாதிரிலாம் சும்மா இந்த கடிச்சிட்டு போறதுலாம் இல்லை, ரொம்ப பிளான்டா. இதுங்கன்னா இந்த உல்ஃபோடைய இனத்திலிருந்து வந்ததுனால கொக்கி மாதிரி இப்படி இருக்கும் பல்லு. நார்மல் நாயோட பல்லு இப்படி இருக்கும், இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அது கடிச்சது நார்மல் நாய்க்கு இப்படி கடிக்கும், இது கடிச்சு இப்படி போட்டு இப்படி இழுக்கும். என்ன பண்ணிடுது அது மாதிரி. ஒருத்தர் கல்யாணம் பார்த்து எடுத்துட்டு வந்தாரு பாருங்க, உள்ள போன்னு சொல்லிட்டான், அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல. கோவம் வந்துச்சு பாருங்க அதுக்கு, அவ்வளோ கோவம். என்ன எப்படி உள்ள போக சொல்லுவ நீ? புதுசாக வராங்க, பயப்பட போறாங்க, உள்ள போன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். புரியும் நல்லா பேசுறதுலாம். அவ்வளோதான், கடிக்க ஆரம்பிச்சு பாருங்க. நான் மயக்க அடிச்சு விழற வரைக்கும் அது விடலை என்ன. அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு நான் எழுந்து பார்க்குறேன், அது ஒரு ஓரமாக படுத்துருக்குது. இந்த பத்திரிக்கை கொடுத்து வந்தவர் நல்லா அதோட கூட பழகுவார்ன்றதுனால அவருக்கு அது இல்லை, எகிரி குதிச்சு உள்ளே வந்துட்டார். அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி கட்டி போட்டார். எழுந்து பார்க்குற காலில் பாதி சதையை காணும். அது ஆறதுக்கே கிட்டத்தட்ட, அந்த செதெல்லாம் மூடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆச்சு. அவ்வளோ பெரிய பள்ளமாயிடுச்சு. வேற எந்த நாயும் அந்த மாதிரி கிடையாது. அவ்வளோ மோசமாக இருந்து ஏங்க வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். என்ன பண்ணுறது, சிலதுக்கு ஆர்வம் வந்துருச்சுன்னா அப்படிதான். அது மேலே ஒரு அலாதியான பிரியம், அன்பு அது மேலே. அதுலேயே நல்ல குணம் உள்ளதும் ஒன்று இருக்குது. ஃபீமேல் டாக் இது வரைக்கும் என்கிட்ட இருந்த பிக்ஸின்னு எல்லாத்துக்கும் அது பேர் தான் வைப்பேன். அவ்வளோ அன்பாக இருக்கும் அதுக்கெலாம் என் மேலே. அதுங்களை செல்ல பொண்ணு, செல்ல பையன் அப்படி தான் கூப்பிடுவேன் நான். அதுங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கடைசி காலத்தில் 8 வயசு தான் வாழும். கடைசி நேரத்தில் பண்ணும்போது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, நீ நல்ல பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா போதும், அப்படியே குளிர்ந்துடும். அதுங்களுக்கு எப்படி புரியும்னு தெரியாது. ஆனால் அதோடைய ஃபெரோஷியஸ்லாம் அடங்கி அவ்வளோ தன்மை நடந்துக்கும். பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் லவ். எல்லா உயிரினங்களுக்கு என்ன தேவைப்படுது? அன்பு தேவைப்படுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாடு எனக்கு மிகப்பெரிய ஃப்ரெண்டாக இருக்குது. அது என்கிட்ட எப்படி ஃப்ரெண்டாக ஆச்சுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் கூட அந்த ஃபோட்டோ நான் போட்டிருக்கிறேன். ஒரு நாள் இந்த சர்ச்சில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது திரும்பி இப்படி நின்றுக்கிட்ட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். பின்னாடி வந்து அந்த மாடு வந்திருக்கும், கவனிக்கவே இல்லை. பின்னாடி வந்து என் கையை வந்து நக்குது அது. நான் பின்னாடி கை கட்டி இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறேன். பயந்துட்ட ஒரு நிமிஷம், யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா பெரிய உருவம், பெரிய மாடு இது. இது ஏன் நம்ம கையை நக்குதுன்னு சொல்லிட்டு நான் தைரியமாக தடவி கொடுக்க ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வருது இங்கே தண்ணி வைக்கிறதுனால. இது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நின்று நான் நிற்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன நான் தடவி கொடுக்கணும், போயிட்டு வான்னு சொல்லணும், அது வரைக்கும் நிற்கும். அது யாரை போயிட்டு மாடும் அது. இதை விட ஒரு கட்டம் மேலே போய் என்ன பண்ணிருச்சுன்னா, குட்டியை போட்டு குட்டியை கூட்டிட்டு வந்துருச்சிங்க. வீட்டிலலாம் கூப்பிட்டு காமிச்சு, இது பண்ணுற அமக்கலத்தை பாரு, இடம் இருந்தால் இழுத்து போட்டு உள்ளே கட்டி விட்டுருவேன் நான், கேட்டால் கூட கொடுத்து விட்டுடலாம். எவ்வளோ அன்பு. ஒரு நாளும் ஒன்றும் பண்ணதில்லை அதுக்கு. நான் ஒரே ஒரு நாள் 2-3 முருங்கீரை பறித்து போட்டிருக்கிறேன். அதுக்கிட்ட அன்பாக பேசுவேன். அதுங்களுக்கு இந்த தாடை பகுதி மாட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல தடவி கொடுத்தீங்கன்னா அப்படியே அதுங்க குளிர்ந்து போயிடுவாங்க அவங்க. அது தடவி கொடுப்போம், அவ்வளோதான். அதுங்களோட ஸ்பெண்ட் அது அந்த அன்பை மட்டும் தான் பகிர்றான். அதுக்கிட்ட பெருசாக உணவுலாம் கொடுத்ததில்லை. நம்ம ஒன்றும் ஓனரும் கிடையாது. அதுக்கு குட்டியை கூப்பிட்டுட்டு வந்துருச்சு. போன வாரம் வெளியே கிளம்புறேன், என் மனைவி பார்த்துட்டு, எங்க அந்த மாடு கொம்புலாம் பெருசாக இருக்குது, போவாதீங்க. திறந்து பார்த்தா நம்பால். நான் சொன்னேன், அது ஒன்றும் பண்ணாதரி, அது போகாது. தடவி கொடுத்துட்டு போடின்னு சொன்னாதான் அது போகும். அது பாரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தடவி கொடுக்க என் மனைவி பயப்படுறான். வேணாம், தொடாதீங்க, அமைதியாக இருங்க. நான் காலை மாட்டியை பிடிக்கிறேன். வீட்டில் வளர்க்குறாங்க. அன்பு எல்லா மிருகத்துக்கும் புரியுது, எல்லா மனுஷருக்கும் புரியுது. எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டா இருக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இட் அட்ராக்ட்ஸ் எவ்ரிஒன். நம்ம நிறைய நேரத்தில் பாருங்க, நம்ம பிஸி லைஃப்ல, பிஸி ஷெட்யூல்ல, பண ஆசை, அது இதுன்னு பல ப்ரெஷர்ஸ் நமக்கு இருக்குது. இந்த அழுத்தத்தின் காரணமாக நம்ம எதை மறந்துடுறோம் வாழ்க்கையில்? அன்பை மறந்துடுறோம். எதை மறந்துடுறோம்? நம்ம அன்பு செலுத்துவது எப்படி அப்படி யோசிக்கிறதே இல்லை.
எப்படி அன்பை எக்ஸ்போஸ் பண்றது, வெளிப்படுத்துறது நினைக்கிறதே இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஒன்றா இருக்கட்டுமே, அன்பை கொண்டு மட்டுமே நீங்க அதை சரி பண்ண முடியுமே தவிர எந்த சட்டத்தை கொண்டும் எந்த அதிகாரத்தை கொண்டும் பழி வாங்குறது மூலமாக நீ என்ன பண்ண முடியாது, அதை சரி பண்ணவே முடியாது. அதை மட்டும் புரிஞ்சுங்க. பழி வாங்குறதுனால உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு சின்ன திருப்தி கிடைக்கலாம், ஆனா அது உங்களுக்கு நிரந்தரமாய் ஒரு திருப்தியை அல்லது நிம்மதியை உங்களுக்கு தரவே தராது. ஒரு கட்டத்தில் அதுவே உங்களுக்கு குற்ற உணர்ச்சியா மாறிடும். ஆனால் அன்பினால் ஒரு கிரியை செய்றீங்கன்னா அது என்னைக்குமே உங்களுக்கு சமாதானமா இருக்க, சந்தோஷமாய் வாழ, வெற்றியாய் வாழ அது என்னைக்குமே உங்களுக்கு உதவி செய்யும். அன்புன்றது பாருங்க எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான ஒரு மைய கருப்பொருளாய் கடவுள் உண்டாக்கிட்டார் இந்த உலகத்துல. ஆனா என்ன நடக்குது உலகத்துல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனுடைய வேலையே டூப்ளிகேட்டை, ஒரிஜினல் டூப்ளிகேட்டை கிரியேட் பண்றது. அவன் கிரியேட்டர் கிடையாது, ஆனால் அதை வடிவை மாத்தி அமைக்கிறதுல அவனை மாதிரி அடிச்சுக்க ஆள் கிடையாது. நல்லதை கெட்டதா மாத்துறது, வெளிச்சத்தை இருளா மாத்துறது, உண்மையை பொய்யா மாத்துறது, இந்த மாதிரியான ஆல்டர்னேஷன் ஒர்க்கை சூப்பரா செய்வான். அதுல அவன் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தந்திரமாய் அவன் செய்த மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுக்குள்ள இருந்த தெய்வீக அன்பு அல்லது தேவ அன்பு, the purest love, தூய்மையான அன்பு, true love, உண்மையான அன்பு, மெய்யான அன்பு, இந்த மெய்யான அன்பை பொய்யான அன்பை என்ன பண்ணிட்டாங்க, மாத்தி விட்டுட்டான். அந்த சுவாபத்திலே கொண்டு வந்து வச்சுட்டான். அதை சுவாபத்திலே ஒவ்வொருடைய சுவாபத்துக்குள்ளேயும் பாருங்க அந்த பொய்யான அன்பு கலந்து பாவத்தின் மூலமா அது வெளிப்படுது. அது பாவம் தான் எல்லாத்துக்குமே ஆப்ஜெக்ட், எல்லா தீமைக்கும் எல்லாவற்றுக்கும் வேற இருப்பது பாவம் தான். அந்த பாவத்துக்குள்ள இருந்து விளைகிற விளைவுல ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பே பொய்யான அன்பா இருக்குது. என்ன அன்பா மாறிடுதாங்க, பொய்யான அன்பு, சுயநலமான அன்பு, மாயமானமான அன்பு, எதிர்பார்ப்போடு கூடி இருக்கிற அன்பு, இப்படி இருக்குது. இப்ப பிசாசு பாவத்தின் மூலமாக இந்த அன்பையை பாருங்க கெடுத்து குட்டிச்சோறாக்கிறான். அதனாலதான் குடும்பங்கள் சிதைக்கப்படுவதும், குடும்பங்கள் உருக்குலைந்து போவதும், ரிலேஷன்ஷிப்ஸ்லாம், உறவுகள் எல்லாம் நீடித்து இராமல் இருப்பதும், டைவர்ஸ்ல போய் முடிகிறதும், பிரிந்து போகிறதும், ஒருவரை ஒரு வெறுக்கிறதும், கொன்னு போடுறதும் எங்கிருந்து ஆரம்பிக்குது? எங்கிருந்து இதுக்கெல்லாம் பிரச்சனை எங்க இருக்குது அப்படின்னா, கருத்து வேறுபாடு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை, ரெண்டு பேருக்கும் எது பிரச்சனைங்க, அவங்க ரெண்டு பேருடைய கருத்துக்குள்ளே வேறுபாடு வந்துருச்சுன்னு. இல்ல இல்ல, அன்பின் குறைவு, அன்புல மாற்றம், உண்மையான அன்பு அங்க இல்லைனாலே அங்க பிரச்சனை தான், வாழவே முடியாது. ஒரு கட்டத்துல பிள்ளைங்க தகப்பனை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, அம்மாவை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லது சில பெற்றோர்கள் பிள்ளைகளை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, பிள்ளைகளை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷமாய் நண்பர்களா இருந்தவர்கள் பிரிந்து போறாங்க, ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கறாங்க. இப்படிலாம் நடக்குது இல்லையா உலகத்துல, துரோகம் செய்யறாங்க, இப்படிலாம் நடக்குது. எப்படி நடக்குது இது எல்லாமே அப்படின்னா, காரணம் அந்த அன்பு மெய்யான அன்பு இல்லை என்பதே காண்பிக்கிறது. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு இல்லை, அது மெய்யான அன்பு இல்லை. அதனாலதான் நீங்க மனுஷனா இருக்கிறீங்க, முக்கியமா விசுவாசிகள் ஆயிட்டீங்க, தேவனை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு? you can get to know about the true love. தேவனுடைய அன்பை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த உலகத்துல கொடுக்கப்படுகிறது. வெளியே இருக்கிற ஆட்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை பாவம், ஆனா உங்களுக்கு இருக்குது. அது இது மாதிரி சத்தியத்தை போதிக்கிற சபையில உங்களுக்கு இருக்கிறது. அப்ப இதை கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எதை பத்தி தெரிய ஆரம்பிக்கும்? உண்மையான அன்பு எப்படிப்பட்டது. இந்த உண்மையான அன்பு உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா, நான் சொல்றேன், அது என்ன மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, உண்மையான அன்பு இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை, குடும்பம், அவனுடைய வேலை, அவனுடைய எதிர்காலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமாதானம் உள்ளதாய், வெற்றி உள்ளதாய், சந்தோஷம் உள்ளதாய், மகிழ்ச்சி உள்ளதாய், ஆனந்தம் உள்ளதாய் தான் அது இருக்கும். ஏன்னா தேவன் அங்க கிரியை செய்வாராங்க. அந்த மெய்யான அன்பு என்ன, எப்படிப்பட்டது, இது எவ்வளவு முக்கியமானது, இதெல்லாம் குறிச்சதான் நம்ம கவனிக்க போறோம். சரி, அதுல இந்த 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை நம்ம கவனிக்கலாம். இதுல முதல் 3 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அன்புக்கு நிகரான ஈடான வேற எதுவுமே இல்லை, அல்லது அன்பை விட பெருசானது எதுவும் இல்லை, அன்பு மட்டும்தாங்க இல்லை, ஆனா இதெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது தெய்வீகமான சில நல்ல காரியங்கள், நல்ல குண சில விஷயங்கள்லாம் எனக்குள்ள இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை அப்படின்றதே வாதமாங்க. அன்பு இல்லாம எனக்குள்ள சில வரங்கள் இருக்குது, சில எனக்குள்ள தெய்வீகமான சில தன்மைகள் இருக்குது. என்னால தூதர் பாஷையை பேச முடியும், அந்நிய பாஷையை பேச முடியும், என்னால ஊழியம் செய்ய முடியும். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஆமா, என்னால 1000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பல ஆயிரம் பேர் ஆண்டவரை பத்தி கேட்கறாங்க,
எல்லாம் பேசலாம், ரைட்டு. ஆனால் அன்பு இராவிட்டால் உங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற கனிகள், உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகள், அவைகள் எதுக்குமே அர்த்தம் இல்லை. இட் இஸ் மீனிங்லெஸ் ஜங்க். அவ்வளவுதான், அர்த்தமற்ற ஒரு குப்பை. நான் சொல்லல, இந்த 3 வசனங்கள்ல முதல்ல பவுல் அப்படிதான் வெளியே கொண்டு வராரு. எப்படி கொண்டு வராரு? முதல் வசனம் 1 கொரிந்தியர் 13:1, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், என்ன பாஷைகளை பேசினாலும்? மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளமும் போலவும் இருப்பேன். என்ன சொல்றாரு? இந்த மனுஷர் பாஷை, தூதர் பாஷை தெய்வீக தன்மையில ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவங்கள். அது அந்த அனுபவம் எப்ப அர்த்தமற்றதாய் போயிடுது, வேஸ்டான லெவலுக்கு போயிடுதுன்னா, அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ மனுஷர் பாஷையை பேசலாம், தூதர் பாஷையை பேசலாம், ஆனால் அன்பு இராவிட்டால் நீ பேசுகிற அந்த பாஷை, நீ பேசுகிற அந்த வார்த்தைகள், நீ சொல்லுகிற அந்த சொற்கள் எல்லாமே எப்படிப்பட்டதாய் தெரியுமா இருக்கிறதா? சத்தமிடுகிற வெண்கலம். எப்படிப்பட்ட சத்தம் அது? வெண்கல சத்தத்தை யாரும் விரும்புறது கிடையாது. வெண்கல சத்தத்தை யாரும் காது கொடுத்து கேட்பாங்களா? நல்ல புத்தி இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது, ஓசையிடுகிற கைத்தாளம்ன்றது டிரான்ஸ்லேஷன்ல தப்பான வார்த்தை. ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா கிரீப்பிங் கேட்னு இருக்குது. கிரீப்பிங் கேட்னா என்ன? ஒரு துரு பிடிச்ச கதவு, ஒரு ஜன்னல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அதை திறக்கும் போதே பாத்தீங்கன்னா பல்லு கூச்சுற மாதிரியான ஒரு சத்தம் என்ன பண்ணது அதுக்குள்ள இருந்து வருது. அது நம்ம விரும்புறதே இல்லை. அது நமக்குள்ள ஒரு விதமான ஒரு எதிர்ப்பு தன்மையை தான் உண்டா பண்ணாது. கிரீப்பிங் கேட்ன்றாங்க ஆங்கிலத்துல. அப்ப என்ன சொல்றாரு? மனுஷர் பாஷைகளின் தூதர் பாஷை நீ பேசலாம். சில விசுவாசிகள் அதுல பெருசா தங்களை காண்பிக்க விரும்புறாங்க. ஆனால் அன்பு இராவிட்டால் நீ பேசுகிற மனுஷர் பாஷையும் தூதர் பாஷையும் அருவருக்கத்தக்க, புரியுதுங்களா உங்களுக்கு? மற்றவர்களால் அங்கீகரிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கத்தக்கதான ஒரு சத்தத்தை போல அது இருக்கும். இட் இஸ் a waste sound. அவ்வளவுதான், creeping sound. அவ்வளவுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப எது முக்கியன்றதை கவனிக்கணும். சில சபையில போனீங்கன்னா ஆவிக்குரிய வரங்களை நாடுகள், அந்நிய பாஷையில நிரம்புங்கள், நிறையுங்கள், அந்நிய பாஷையை நீங்கள் வியாக்கியானம் பண்ணுங்கள், தூதர் பாஷைகளை பேசுங்கள்னு விட்டுருவாங்க நேரத்தை. அது பாட்டுன்னு கயமையான்னு கத்திட்டு கிடக்குதுங்க. எது கத்துதுங்க? ஏன் கத்துதுங்க? என்ன பேசுதுங்க? அதுங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ஒன்னும் புரியாது. புரியுதா இல்லையா? அதுதான் மலமுறை சொல்றேன். Christianity is not a meaningless way. அர்த்தமற்ற மார்க்கம் இல்லை. It should be a meaningful way. கிறிஸ்தவம் என்பது அர்த்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். அப்ப நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றுலயும் அர்த்தம் இருக்குது, மீனிங் இருக்கணும். அப்ப தூதர் பாஷைகளையும் மனுஷர் பாஷையை பேசினாலும் அன்பு இராவிட்டால் அந்த சத்தம் கேட்கக்கூடாததாய், கூச்சத்தை உண்டு பண்ணக்கூடியதாய், அங்கீகரிக்க முடியாத ஒரு சத்தமாய் அது இருக்கும். வேஸ்ட் சவுண்ட். அவ்வளவுதான். ஒண்ணு. ரெண்டாவது வசனம், நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான், நம்ம சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், பொருந்தக்கூடிய சத்தியமும் கூட. என்ன சொல்றாரு? நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தாலும் சகல ரகசியங்கள், அறிவு எல்லாவற்றையும் அறிந்தாலும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் இவ்வளவு சத்தியத்தை கேட்டா அது தெரியும், இது தெரியும், எனக்கு நிறைய வேத அறிவு இருக்குது, ரைட்டு. அந்த வேத அறிவு உங்களை எங்க கொண்டு போகுது? அடுத்த வார்த்தை சொல்லுது விசுவாசம். என்னது அது? ஆமா, நல்ல வசனத்தை கேட்டு 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 நல்ல விசுவாசம் வந்துருச்சு. ஆனால் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அன்புன்னு ஒண்ணு இல்லைன்னா, அன்புன்னு ஒண்ணு உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படலைன்னா, அன்புன்னு ஒரு சுவாபம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படவில்லை என்றால் மலைகளை பெருக்கத்தக்கதான விசுவாசம் ஒன்றும் இல்லை. அது அப்படின்னா ஒன்னும் செய்யாதுன்றார். என்ன பண்ணாது? நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம், அதனால நடந்துராது. மறுபடியும் சொல்றேன், விசுவாசத்தினால நடக்குதுன்றது பாதி உண்மை பாதி பொய். ஏன்? விசுவாசத்தினால மட்டும் நடக்கிறது இல்ல. விசுவாசம்ன்றது ஒரு பவர்ஃபுல் இன்ஜின், அவ்வளவுதான். சக்தி வாய்ந்த, ஆற்றல் வாய்ந்த ஒரு இன்ஜின், அவ்வளவுதான்.
அந்த இன்ஜினை இயக்கக்கூடிய ஃபியூயல் வேணும், பெட்ரோல் வேணும், டீசல் வேணும். அதுதான் அன்பு. அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, சக்தி வாய்ந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கலாம், ஆனால் அன்பு இராவிட்டால் உங்கள் விசுவாசம் ஒன்றும் இல்லை. விசுவாசம் ஒன்றும் பல சபைகளை நான் பார்த்திருக்கேன். நல்ல சத்தியத்தை போதி கொடுக்குற சபையெல்லாம் கூட ஒரு முறை போயிருந்தேன் சென்னைக்கு. அப்ப அப்படிதான் பெரிய சபை, அங்க ஆராதனைக்கு 8 மணி 8:30 மணிக்கு ஆராதனைக்கு 8 மணிக்கு ஜனங்க உள்ள ஃபுல் ஆகிடும், வெளியே ஒரு பந்தல் போட்டிருப்பாங்க, அதுவும் ஃபுல் ஆகிடும், மாடி ஃபுல் ஆகிடும், எல்லாமே ஃபுல் ஆகிடும். நான் ஒரு நாள் காலையில் 4 மணிக்குள்ள எழுந்து ட்ரெயினில் ஓடான்னு போனால் ட்ரெயினிங் 5:30 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின். சரி பிடிச்சி கிடிச்சு ஓடி கீடி 8 மணிக்கெலாம் போயிட்டாங்க. போயிட்டு உட்காரலான்னு பார்த்தா எனக்கு பக்கத்தில் ஒரு அம்மா வந்துச்சு. கையில் ஒரு 10 கர்ச்சீஃப் வச்சுருந்தது, பேக்கில் இருந்து எடுத்துச்சு அந்த அம்மா. என்ன பண்ணுது உத்து பார்த்தேன். நான் உத்து பார்த்தா வரப்போறவங்களுக்கு கர்ச்சீஃப் போட்டு இந்த சினிமா தியேட்டர்ல, பஸ்ஸில், டவுன் பஸ்ஸில் இடம் பிடிப்பாங்க இல்லையா, 2 ரோக்கு இடம் பிடிச்சி வைக்குது கர்ச்சீஃப் போட்டு. எனக்கு இருக்கிறதுல அற்புதமான ஒரு சபை அது, சத்தியத்தை போதிக்கிற சபை, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்த இடம். அதை என்னடா இந்த மாதிரி ஒரு சபையில இந்த மாதிரி போதுகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு விசுவாசி. இதுல கொடூரம் என்னன்னா, ஒரு 8:15 பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க டோர். அது ஒரு ஏசி சர்ச், க்ளோஸ் பண்ணிட்டு மற்றவங்களாம் வெளியே உட்காரணும். அப்புறம் 8:15 ஏசி ஆன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றாங்க பாருங்க. பண்ணும்போது ஒரு அம்மா கை குழந்தையோட உள்ள ஓடி வருது, நான் கவனிக்கிறேன். ஓடி வந்து உட்காரணும் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த அம்மா கர்ச்சீஃப் போட்டு வச்சிருக்குது பாருங்க. அந்த அம்மா கவனிக்கல, வந்த அவசரத்துல அந்த கர்ச்சீஃப் மேலே உட்காந்துருச்சு. இந்த அம்மா எழுந்து போய் சத்தம் போடுது பாருங்க, ஏன் கண்ணு இல்லை உனக்கு, கர்ச்சீஃப் போட்டு வச்சிருக்கிறோம்ல, எங்க எழுந்திருக்கு முதல்ல இங்கிறது. ஆராதிக்கு தான் வந்திருக்கிற, சபைக்குள்ளதான் இருக்கிற, அற்புதமான சத்தியங்கள் எல்லாம் கேட்கிற, மலைகளை பெருக்கத்தக்கதான விசுவாசம் எல்லாம் உனக்குள்ள இருக்குது. ஆனா என்ன இல்லை உனக்குள்ள, என்ன இல்லைங்க, ஒரு ஆளுக்கு சேர்ல இடம் கொடுக்க கூட உனக்கு என்ன கிடையாது, அன்பு இல்லை. ஆனா ஜபம் பார்த்தீங்கன்னா வெண்கல சத்தம் போல இருக்கும். ஆவிக்குரிய நடிப்பு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அன்பு இல்லைன்னா உன்னுடைய விசுவாசமோ பொய், வீண், அதால ஒரு பிரயோஜனமோ இல்லை. அதனாலதான் சொல்றாரு, you can have something hope and faith, but without love, without God's love, your hope and faith is literally defeated. தேவனுடைய அன்பு இல்லாம உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய விசுவாசமும் தோற்று போகுமே தவிர அந்த விசுவாசத்தினால ஒன்னத்தையும் நீ அடைய முடியாதுன்றதான் 2வது வசனம். 3வது வசனம் பாருங்க, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. 3வது இது ஒரு கட்டம். என்னது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் செய்தாலும். நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. மனுஷனுக்கு திருப்தி தரக்கூடிய சில நல்ல வழிகளை அது ஒரு வழியை பார்க்குறாங்க. யாருக்காவது 4 பேருக்கு சாப்பாடு போடுறது, அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, அப்படி பெரிய மகிழ்ச்சியா இருக்குது, எல்லாம் ரைட்டு. ஆனா அது எப்படிப்பட்ட நோக்கத்தோடு எப்படிப்பட்ட சிந்தையோடு செய்யறீங்க, அது ரொம்ப முக்கியமானது. நீங்க சொல்ல நல்ல எண்ணத்தோடு தாங்க செய்யறேன் அப்படின்னு சொல்லலாம். நல்ல எண்ணத்தை பத்தி இங்க பேசல, அன்போடு செய்யறியான்றதாங்க கேள்வி. அந்த அன்புக்கு பேர் என்னன்னா தெய்வீக அன்பு. அதான் பாயிண்ட். அன்பு அன்பு நாங்க பேசிக்கிறது எதை பத்தி பேசுதாங்க, தெய்வீக அன்பு அங்க இருக்குதா, அந்த அன்போடு செஞ்சினாதான் அதை பிரோஜனாங்க. அப்ப நீ அன்னதானம் பண்ணிட்ட, அதனால எனக்கு ஏதோ நல்லது நடந்துரும், அதனால எனக்கு புண்ணியம் கிடைச்சிரும், தான தர்மம் பண்றதுனாலே நல்லா வாழ்ந்துருவேன், நல்லா இருந்துருவேன். நீங்க நிறைய நேரத்தில் அப்படிப்பட்ட பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறான். சபைக்கு ஏன் போறீங்க, சபைக்கு ஏன் செய்றீங்க, சர்ச்சு ரொம்ப முக்கியமா, 4 ஏழைங்களுக்கு போய் செய்யுங்க, பாஸ்டர்களுக்கெல்லாம் செய்யாதீங்க, அவனுக்கு நல்லா இருக்கிறானுங்க பாருங்க. ஹலோ, இப்படி பேசி வீடியோ போடுறவன் கிறிஸ்தவ விசுவாசிகளை சப்ஸ்கிரைபர்ஸா யூடியூப்ல வச்சுக்கிட்டு அவனே சொல்றான் வெக்கம் இல்லாம. சப்ஸ்கிரைபரா வந்து ஒரு விசுவாசி எனக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு போன் வாங்கி கொடுத்தான். நீ யாரு? பாஸ்டர்களை திட்டி வீடியோ போடுறவன், பாஸ்டர்களை எதிர்த்து வீடியோ போடுறவன், பாஸ்ட் கெட்டவனாக்கும் அவனுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றவன் ஆளு. கரெக்டு. பாஸ்டருக்கு எந்த விசுவாசியும் எதையும் கொடுத்துடாதீங்கன்னு சொல்றாள். உனக்கு அதே தான் வேலை. சொல்லி போட்டு அந்த விசுவாசிக்கிட்டே நீ 50,000க்கு என்ன பண்ணி இருக்கிற போனை வாங்கி இருக்கிறனா, அப்ப எப்படிப்பட்ட மூடத்தனம் பாரு, முட்டாள்தனம். இவன் யார்? இவன் பேச்சு நம்ம ஏன் கேட்கணும்? பாஸ்டர்கள் யாரும் பரிசுத்தவான்கள் சொல்லாங்க, தேவன் சொல்லல. எந்த பழியும் பாவம் மற்றவர்கள் சொல்ல. பல பலவீனங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம். பேசுறது புரியுது? எலியா பற்றி சொல்றது, நம்மை போல பாடு உள்ள
மனுஷனே சொல்லுது. யாரை போல பாடுள்ள மனுஷன் அவன், வானத்திலிருந்து அக்கினி இறக்கணவங்க. அதனால பாஸ்டரா உடனே அப்படியே மோஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லை, அவருக்குள்ள பல பிரச்சனை இருக்கலாம், ஆனா மாறிடும், சரியாயிடும், சரி ஆக்கிடலாம். ஏன்னா கடவுளுக்குள்ள இருக்கிற வரைக்கும், தேவனோட வார்த்தை இருக்கிற வரைக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்யற வரைக்கும் there will be a chances and there will be grace. ஆனா அப்படி யோசிக்கிறது இல்ல, உங்களோட புத்தியை வேற மாதிரி போயிடுது பாருங்க. போறதுனால என்ன ஆயிடுது, இப்படிப்பட்ட ஆட்களோட பேசலாம் கேட்டு ஊழியத்தை அப்படி செய்யற ஆள்லாம் இருக்கிறான். சேவை, ஐம் டூயிங் சர்வீஸ், ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து. யார் பண்ண சொன்னது உன்னை, யார் பண்ண சொன்னது? அப்படி பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? 2 ஊழியத்தை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, செய்ய வேண்டியதா இருக்கு. ஒன்று சுவிசேஷ ஊழியம், 2வது சபை ஊழியம், அவ்வளவுதான். இதை தவிர்த்து மற்ற எந்த ஊழியமும் இல்லை. அப்படி செய்வதெல்லாம் தவறான ஊழியங்களாக தான் இருக்கும். சுவிசேஷத்தை ஊழியம் செய்யறீங்கன்னா நீங்க வேலை செஞ்சுட்டு சுவிசேஷத்தை எல்லாருமே அறிவிக்கணும், எல்லாருமே அந்த ஊழியத்தை செய்யணும். சபை ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் வெளியே போய் வேலை செய்வதற்கு உரிமை இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அவனுடைய முழு நேர வேலை அதுதான். அதை பத்தி சிந்திக்கிறது, அதை பத்தி யோசிக்கிறது, அதுக்குரிய காரியத்தை ரெடி பண்றது. நான் இங்கே 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு டயர்ட் ஆயிட்டு இங்க வந்து உக்காந்தனா என்னத்தை பிரசங்கம் பண்றது? நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா எழுந்து நல்லா உட்காந்து நல்லா ரெடி பண்ணிட்டு வந்தா தான் நான் இங்க உட்காந்து என்ன பண்ண முடியும், உங்களுக்கு வேலையை செய்ய முடியும். அப்ப நிறைய நேரத்தில் அப்படி யோசிக்கிறது இல்லை பாருங்க. அப்ப அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் தான தர்மம் செய்யலாம், சரீரத்தை சுட்டரிக்க கொடுக்கலாம், ஆனால் அன்பு இராவிட்டால் புரோஜனம் ஒன்றும் இல்லை என்றார். அன்பு இராவிட்டால் என்ன கிடையாது, அது புரோஜனம் இல்லை. அப்ப பக்தியின் வேஷம் எல்லாமே பாருங்க புரோஜனமற்றதா போய் அதை பார்த்து ஏமாந்துராதீங்கன்றார். ஒரு பாஸ்டரையோ ஒரு விசுவாசியோ கவனிக்கிறீங்கன்னா எதை வச்சு அவங்கள நீங்க நல்லவங்க அல்லது எதை வச்சு தேவையானவங்க, எதை வச்சு சரியானவங்க நீங்க எடை போடனா, பை லவ் அவங்களுக்குள்ள அன்பு இருக்குதா, அந்த அன்பு மாயமானமற்ற விதத்துல இருக்குதா, அந்த அன்பு வெளிப்படையான விதத்துல இருக்குதான்னு கவனிக்கவே தவிர அவருக்குள்ள இந்த வரங்கள் இருக்குது, அவருக்குள்ள இந்த ஆற்றல்கள் இருக்கிறது, அவருக்குள்ள இது இருக்குது, அது இருக்குது அப்படிலாம் பார்க்க கூடாது. அன்பு இருக்குதா, அதாங்க மெயின் பாயிண்ட். என்ன இருக்குதாங்க, ஒரு விசுவாசியா இருந்தா கூட அதுதான் குவாலிட்டி. எது குவாலிட்டிங்க? எவ்வளவு பணம் வச்சிருக்கிறீங்க, உங்க வேலை என்ன, உங்க திறமை என்ன, உங்க தாளந்து என்ன, அது தேவை கிடையாது. தெய்வீக அன்பு எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருந்து செயலாற்றுகிறது, வெளிப்படுகிறது, புரியுதுங்களா இல்லையா? அந்த விதத்துல தான் விசுவாசிகளை கணக்கு போடுறது, அந்த விதத்துல விசுவாசிகளை எடை போடுறது, அந்த விதத்துல தான் விசுவாசிகள் அணுக வேண்டிய விதமா இருக்குது. How much God's love in you. சரி, இந்த 3 வசனமும் அன்பு இராவிட்டால் மற்றது எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை என்றதை சொல்லிட்டார். சரி, அடுத்து 4ஆம் வசனத்திலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வராரு. அன்பு இருந்தால் என்ன இருக்கும் என்ன இருக்காது ரெண்டுமே கொண்டு வராரு. அன்புனா எதை செய்யும், அன்புனா எதை செய்யாது, ரெண்டுமே கொண்டு வராரு. அன்பு எதை செய்யும், அன்பு எதை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பு எதை செய்யும், அன்புனா தெய்வீக அன்புனா என்னென்னலாம் செய்யும், தெய்வீக அன்புனா என்னென்னலாம் அது செய்யாது, ரெண்டுத்தையுமே கொண்டு வராரு. எப்படி? 4ஆம் வசனம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு என்ன இல்லை, பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. என்ன இருக்குமா அன்புனா? நீடிய சாந்தமும் தயவும் இருக்குமா. அன்புனா இருக்காதுன்னு இருக்குது. என்ன இருக்காது? பொறாமை இருக்காது, தன்னை புகழாது, இருமாப்பாய் இருக்காது. அப்ப தெய்வீக அன்பு இருக்குதுன்னா என்ன இருக்குன்றது இருக்குது, என்ன இருக்காதுன்னு இருக்குது. என்னெல்லாம் இருக்குதா? நீடிய சாந்தம் இருக்குமா, தயவு இருக்குமாங்க, பொறாமை இருக்காது, தன்னை புகழாது, இருமாப்பாய் இருக்காது. எப்படி இருக்காது? அப்ப இருமாப்பாய் இருக்குது அப்படின்னா அங்க என்ன இல்லை, அந்த ஆளுக்குள்ள என்ன இல்லைங்க, அன்பு இல்லை. ஜபம் இருக்கலாங்க, விசுவாசம் இருக்கலாங்க, ஆனா இருமாப்பு இருக்குதுன்னா அங்க என்ன கிடையாதுங்க, அன்பு இல்லை. தன்னையே போடுகிற ஒரு ஆள் இருக்கிறான், அங்க என்ன கிடையாதுங்க, அன்பு இல்லை. பொறாமை ஒரு ஆள் ஒரு விசுவாசிக்குள்ள இருக்குது, அப்ப என்ன இல்லைங்க, அன்பு இல்லை. அன்பு இருந்தா என்ன, அன்பு இருந்தா இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் இருக்கும். 5ஆம் வசனம், அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கை நினையாது. என்னென்னலாம் இருக்காதுன்னு இருக்குது. அன்பு இருந்தா என்ன பண்ணாதான், அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானது எல்லாருக்குள்ளயும் இருக்கலாம், அது எப்படி செய்யாம அதுல இருந்து விடுதலை ஆகி அதுல இருந்து வெளியே வருதுன்னா
அன்பு உங்களுக்குள்ளே பெருக பெருக, அன்பு உங்களுக்குள்ளே அதிகரிக்க, அன்பு உங்களுக்குள்ளே வெளிப்படதான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க நீங்க? அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை நிறுத்துதாங்க. அயோக்கியமானது என்ன பண்ணுது? மிரட்டியோ திட்டியோ அடிச்சோ நிறுத்த முடியாது அயோக்கியமானதை. அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அன்பு வெளிப்படதான் அயோக்கியத்தை அது செய்யாது. அடுத்தது, தற்பொழிவை நாடாது. என்ன பொழிவை நாடாது? அது தற்புகழ்ச்சி. தன்னை குறித்து, தன்னுடைய மேன்மையை குறித்து, தன்னுடைய வாழ்க்கை குறித்து மட்டுமே சிந்திக்கிற ஒரு எண்ணம், அது என்ன பண்ணாது? அது செய்யாது. தனக்கு மட்டும் சீட் இருந்தா போதும், தான் மட்டும் உட்கார்ந்துகிட்டா போதும், தனக்கு மட்டும் இடம் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்காது. அன்பு இருந்தால், அப்புறம் சொல்றாரு சினம்னா கோபம். என்ன பண்ணாது? அது ஆமா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் இருக்கு இல்லையா? அப்ப என்ன சொல்லுது? தேவையில்லாம கோபமே சிலருடைய அடையாளமா இருக்குது. அவர் எப்போ கோபமா இருப்பார், எப்போ நல்லா இருப்பார்னு சொல்ல முடியாதுன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அன்புன்னு இருந்தா அது என்ன அடையாது? அது கோபம் உங்களுடைய அடையாளமா இருக்கவே முடியாது. அடுத்து சொல்றாரு பாருங்க, தீங்கு என்ன பண்ணாது? நினைக்க கூட நினைக்காதான். அன்பு இருந்தால் எதுவுமே நினைக்காது. நினைச்சதானே செய்யறதுக்கு. செய்கிற செயல்கள் எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குது? எதை நினைக்கிறோன்றதுல தான் ஆரம்பிக்குது. அப்ப எப்படி அந்த செயல் வருது? நினைக்கிறதுல இருந்து தான். அப்ப எதுவே நினைக்கிறது இல்ல, தீங்கு என்ன பண்றது இல்லையா? நினைக்கிறது இல்லையா? எது இருந்தால் அன்புன்னு ஒண்ணு இருந்தால் தீங்கு அது அந்த உள்ளத்துக்குள்ள, அந்த இருதயத்துக்குள்ள, அந்த மனுஷனுக்குள்ள உலகமே தீங்கா நிறைஞ்சிருக்கலாம், ஆனால் அவனுக்குள்ள அந்த எண்ணம் வரவே வராது. ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. என்ன இருக்கிறது? அங்க அன்பு இருக்கிறது. 6வது வசனம், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். எதுல சந்தோஷப்படுமா? அது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். அநியாயமான விஷயம், துன்பமான விஷயம், துக்கமான விஷயம், தனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், இதுல எல்லாம் பண்றது இல்ல, அது சந்தோஷப்படுவது இல்லை. இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க, நிறைய கிறிஸ்தவங்களாம் பைபிள் எதுக்கு எடுக்கிறானுன்னு ஆயிடும் உங்களுக்குலாம். ஏன்னா அவங்களுடைய சுவாபமே கேட்டீங்கன்னா 50 வருஷம் ஊழிய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட சந்தோஷமே எங்க இருக்குன்னா, இன்னொருத்தன் அழிஞ்சு போகிறது, இன்னொருத்தனுக்கு நடக்கிற தீமையில தான் இருக்குது. அநியாயத்துலதான் சந்தோஷப்படுறான் அவன். எப்பவுமே இதுலதான் சந்தோஷப்படுறான் அவன். ஒரு ஆளுக்கு அநியாயமா ஒண்ணு நடக்குதுன்னா அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மனுஷங்க இருக்கலாம். ஆனால் விசுவாசியோ, ஒரு ஊழியக்காரனோ, கிறிஸ்தவனோ அப்படி இந்த மாதிரி இருக்கவே கூடாது. இருந்தானா அவனுடைய ஜெபம், அவனுடைய ஊழியம், அவனுடைய பிரசங்கம் எல்லாமே வீணானது, அர்த்தமற்றது, வேஸ்ட். ஏன்? அன்புன்னு இருந்தா அது அநியாயத்தில் என்ன பண்ணுவதில்லை? சந்தோஷப்படுவதே இல்லை. ஆனால் இன்னொன்னுல சந்தோஷப்படுது. எதுல சந்தோஷப்படுது? அது சத்தியத்தில் சந்தோஷப்படும். எதுல சந்தோஷப்படும்? it will be happy and it will be joy in the truth. சத்தியம்னா என்ன? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய கிருபை. இதெல்லாம் நினைச்சு சந்தோஷம் வரணுமே தவிர அநியாயத்தில் என்ன பண்ணக்கூடாது? அங்க சந்தோஷம் வந்தால் அன்பு அதை செய்யாது. அன்பு இருந்தா சரியா உங்களை டார்கெட் பண்ணி கொண்டு போகும். அநியாயத்தில் சந்தோஷப்படாத, சத்தியத்துல மட்டும் சந்தோஷப்படு. 7வது வசனம், சகலத்தையும் தாங்கும். என்ன பண்ணுமா? அன்பு எப்படிலாம் உருவாக்குது பாருங்க ஒரு ஆளை. தெய்வீக அன்பு ஏன் ஒரு விசுவாசிக்கு வேணும்? தாங்கவே முடியலன்ற சில நேரத்துல இல்லையா? எதை காமிக்கிறது? உங்களுக்குள்ள என்ன இல்லைங்க? என்ன இல்லை? தெய்வீக அன்பு இல்லை. the lackness of God's love. தெய்வீக அன்பின் குறைவின் மூலமாக தான் நீங்க என்ன சொல்லிடுறீங்க? தாங்கவே முடியல, பொறுத்துக்கவே முடியல, சகிக்கவே முடியல, சகிச்சுக்கவே முடியல, போதும்னு இருக்குது, முடிஞ்சா தேவலான்னு இருக்குதுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படி சொல்றோம்? காரணம் அன்பின் குறைவு. அப்ப எதை கேட்கணும்? ஆண்டவரே எப்படியாவது இதுல தப்பிக்க இல்ல, அன்பை தாங்க, எனக்கு அன்பை கொடுத்துருக்கிறீங்க, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அறிவை கொடுங்க, அன்பில வளருவதற்குரிய ஆற்றலை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க. Give me the grace to grow in your love. அன்பில் வளர உங்களுடைய கிருபை எனக்கு தருவீராக. அப்படி தந்தா என்ன ஆயிடும்? சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் என்ன பண்ணும்? அது மன்னிக்கும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் அது சகிக்கும். நிறைய பேர் சபையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவங்களால இந்த ஊழியத்தையோ, இங்க நடக்கிற ஊழியங்களையோ, இங்க நடக்கிற சில விஷயங்களையோ நம்ப முடியாம இருக்கிறாங்க.
ஹலோ, சில விஷயங்களை என்ன பண்ண முடியாம இருக்கிறாங்க, நம்ப முடியாம இருக்கிறாங்க. அப்படி நம்பாத ஆட்கள் தான் பாத்தீங்கன்னா கண்ட இடத்துல சுத்திட்டு கிடக்குறாங்க. இன்னைக்கு இங்கேயும் வராங்க, மற்ற இடத்துக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? விசுவாசியே சபையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் சுவிசேஷ ஊழியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நான். இயேசு விடுவிக்கிறாரு, இயேசு அழைக்கிறாரு. அதெல்லாம் யாருக்கு? உலக மக்களுக்கு. அதெல்லாம் இயேசுவை அறியாத மக்களுக்கு. உங்களுக்கு கிடையாது. அது நீங்க சபையில விசுவாசி. நீங்க ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? சபையில விசுவாசி நீங்க. அது சுவிசேஷ ஊழியம். இது ராஜ்யத்தின் ஊழியம். இது நீங்க ராஜ்யத்தின் பிரசங்கத்தை கேட்டு வளர வேண்டியவர்கள். சுவிசேஷத்தை ஏற்கனவே கேட்டுதான் உள்ள வந்திருக்கிறீங்க. ஆல்ரெடி ஹர்ட் தி காஸ்பல். ஆனா இவங்க அந்த கூட்டத்தை எப்படி பாக்குறாங்க? காலையில் கூட ஒரு அம்மாவை சொல்றாங்க, பால்தனுங்கிற மீட்டிங் போயிட்டு பாவம் வர முடியலையா காலைல சர்வீஸுக்கு. அந்த மீட்டிங் என்னமா ஏன் போச்சுன்னு கேட்டேன் நான். பால்தனுங்கிற மீட்டிங் வைக்கிறார், ரைட்டு, சந்தோஷம். உலக பிரகாரமான மக்கள் அட்டன் பண்றதுக்கு ஒரு மீட்டிங் மெட்ராஸ்ல வச்சிருக்கிறார் போல இருக்குது. நீ காஞ்சிபுரத்துல இருந்து பஸ் பிடிச்சி எதை பிடிச்சி எது ஓடன? கட்சி மீட்டிங்கா? செயற்குழு மீட்டிங்கா? உனக்கு என்ன வேலை? விசுவாசிக்கு வேலை என்ன? நீ சபையில இருப்பதான் உனக்கு வேலை. நாளைக்கு ஏதோ பட்டுன்னு போயிடுறேன்னு வச்சுப்போமே, எங்க பால்தனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு பார்ப்போம். ஹாஸ்பிட்டல்லே படுத்துக்கிற எங்க பால்தனுக்கு ஃபோன் பண்ணி, அவர் நான் குறைய சொல்லல, புரிஞ்சு செயல்படுன்னு சொல்றேன். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இங்க ஃபோன் வருது. இனிமேல் கேட்கலான்னு தான் இருக்கிறேன். ஏன்னா அப்போதான் கொஞ்சம் புரியும். எங்க போயிருந்த? ஆதாம கேட்டார் இல்லையா, ஆதாமே நீ எங்கே? கூட்டம் முன்னாடி நிக்கணும்டா, நீ எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற? சண்டே ஈவினிங் அன்பை பத்தி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. நீ இதெல்லாம் கேட்கலன்னா இந்த சபையில தற்கொலை விசுவாசியா உட்காந்துக்கிட்டு இருப்ப, என் உயிரை வாங்கிட்டு உட்காந்துருப்ப, மற்றவங்களுக்கு எடுத்துக்கிட்டு உட்காந்துருப்ப. ஏன்னா உனக்கு தான் ஒரு சத்தியமும் தெரியாது, நீ தான் கேட்கலையே. கேட்டீங்கன்னா தானே உருப்பட முடியும், கேட்டீங்கன்னா தானே நீ அன்போட நடந்துக்க முடியும் சபையில. யோசிச்சு பாருங்க, அந்த ஒழுங்குக்குள்ள வரதே இல்லை. எங்கேயாவது சுத்திட்டு கிடக்கிறது போயிட்டு. சரி, அங்க போயிட்டு என்ன மாறிச்சு? ஒன்றும் மாற போறது இல்லை. யாராவது சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி. வாய்க்கு இதான் ஒன்றும் கண்ட்ரோலே கிடையாது. பால்தனுக்கு மீட்டிங் வா, அற்புதமாக உன் குடும்பம் மாறிடும், கிழிக்கும். அதான் சொன்னோம் இல்லையா காலைல, புது சிருஷ்டியை பத்தி. பழைய துருத்தியை தூக்கி புதுசுல சேர்த்தீங்கன்னா புதுசும் பழசும் கிழிஞ்சு போகும். சுவிசேஷத்தெல்லாம் தாண்டி இப்ப ராஜ்ய சுவிசேஷத்துக்குள்ள வந்திருக்கிற. இப்ப நீ காஸ்பல் எல்லாம் தாண்டி கிங்டம் ஆஃப் காஸ்பல் வந்துட்டேன், வளர்ந்துட்டேன். +2 வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இல்லை எனக்கு எல்கேஜி சப்ஜெக்ட் தான் பிடிச்சிருக்குது, ஏபிசி தான் படிக்க போறேன்னு போய் உக்காந்தீங்கன்னா சேர்க்க மாட்டாங்க. அப்படியே சில இன்னைக்கு தான் பணம் தான் கொடுத்தா ஏதோ ஒன்று நடக்குது, அப்படியே சேர்த்தாலும் 50,000 ரூபாய் கட்டிட்டு நீ வா சிபிஎஸ்சி சிலபஸ் கூட படிச்சுக்கணும், எல்கேஜியில் சேர்த்தா அவங்க நிலைமை என்ன ஆகும்? ஹலோ, 6 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை எல்கேஜியில் உட்காந்துருக்கோம். 16 வயசு 17 வயசுல நீங்க எல்கேஜியில் போய் உட்காருங்க. உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும்? அதை பார்க்கும்போது எவ்வளவு பைத்தியகாரத்தனமா பார்க்கிறோம். அதே பைத்தியகாரத்தனம் தான் இதுவும். அதே பைத்தியகாரத்தனம் தான் இதுவும். எப்ப நீ வளர வேண்டிய ஆளு, பலப்பட வேண்டிய ஆளு, உயர வேண்டிய ஆளு, எங்க போய் உட்கார்ந்துருக்கிற நீ போயிட்டு? அவங்க என்ன அதிகபட்சமா போதிக்க முடியும்? கைவிட மாட்டார், சோர்ந்து போகாதே, திடன்கொள், கர்த்தருனை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். சுவிசேஷமா தான் குட் நியூஸ், நல்ல வார்த்தைகளை சொல்லுவது, அவ்வளவுதான் அவங்க லிமிட். அதை தாண்டி ராஜ்யத்தின் சுவிசேஷம் இருக்குது. என்னது? இப்ப நாங்க போதிக்கிறது. இது அவங்க செய்ய முடியாது. பால்தன் வந்து தொடர்போதனை எடுக்க போகிறேன், அனைவரும் வந்து விடுங்கள். மெய்யான அன்பு என்றால் என்னன்னா, ஒரு ஆள் வந்து உட்கார மாட்டான் கிரவுண்ட்ல. ஹலோ, ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் கூட உட்கார மாட்டான். அவங்க கேட்கறதுக்கு மனசுக்கு ஆறுதலா, மனசுக்கு நிம்மதியா. அதுதான் சொன்னா அது புது ஆளுங்களுக்கு. விசுவாசிக்கு என்னத்துக்கு? விசுவாசி நீ வளர வேண்டியவன், உனக்கு என்னத்துக்கு அந்த வேலைங்க? அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க இந்த சத்தியத்தை கேட்டாதான் நீங்க வளர முடியுமே தவிர, புரியுமே தவிர, வாழ்க்கை வெற்றிகரமாய் மாறுமே தவிர வேற எதை கேட்டாலும் மாற போறது இல்ல. அதனாலதான் இங்க சொல்லுது, அன்பு இருந்தால், தெய்வீக அன்பு உங்களுக்குள்ளே உண்டா இருக்கிறது, அது நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால், வசனம் சொல்லுகிறது சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். பிரசங்கத்தையும் நம்புறது இல்ல, பாஸ்டர் சொல்றது மேலேயும் நம்பிக்கை வரல, விசுவாசம் வரல. அது வசனத்தோடு சொல்றதே சொல்ற, நம்பிக்கை விசுவாசம் வரலன்னா அப்ப அந்த ஆளுக்குள்ள என்ன இல்லை?
இந்த ஆளுக்குள்ள என்ன இல்லை? தெய்வீக அன்பு இல்லை. என்ன அன்பு இல்லைங்க? ஜெபிக்கிற ஆளா இருக்கலாம். நான் சொல்ல, அன்பு இல்லாம ஜெபிக்கிறது வெறும் மணி ஆட்டுறதுக்கு சமம். தப்பா சொல்ல, என்ன பிரயோஜனம்ன்ற? என்ன நடக்க போகுது? கிளி கிளின்னு ஆட்டின்னு உட்காந்துருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இருந்து அதெல்லாம் வந்திருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆடிச்சு? ஒன்றும் ஆடல. ஆட்டி போட்டு திருப்பி வந்து சேர்ல உட்காந்துட்டு அதே துக்கம், அதே கவலை, அதே பயம், அதே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அவங்க தான் உட்காந்துருப்பீங்க. ஆட்டுறதுனால ஏதாவது ஒன்று? ஆமா, ஒண்ணுமே ஆட போறதில்ல வாழ்க்கையில. ஜபமும் அதே போலதான். அன்பு இல்லாம, சத்தியம் இல்லாம, நம்பிக்கை இல்லாம, விசுவாசம் இல்லாம, இதெல்லாம் ஒரு சத்தியத்தின் மேல உங்களுக்கு இல்லாம, ஏதோ நான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், சுய திருப்தி பண்றீங்கன்னா கிளி கிளிங்க தான். ஒண்ணு நடக்க போறது இல்ல. ஆனா வெளியே பாக்குறவங்க மணியெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் ஏதோ நல்லதா நடக்காது. ஹலோ, புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அன்பு இராவிட்டால் ஒன்றும் இல்லைன்றதுதான் அடுத்த கட்டம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? 8ஆம் வசனம் பாருங்க. அன்பு, இதான் பாயிண்ட். அன்பு ஒரு காலமும் என்ன பண்ணாது? ஒழியாது. ஹலோ, அன்பு ஒரு காலமும் என்ன பண்ணாதான்? நல்லதுன்னு சொல்லுங்க. அன்பு ஒரு காலமும், அதான் பாயிண்ட். உலக அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் அடுத்த வாரம் உங்களுக்கு அதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். இன்னைக்கு பேசியிருக்கணும், டைம் இல்லை. உலக அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நான் ஏன் தேவனுடைய அன்பு உள்ளவனா இருக்க வேண்டும்? தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தணும். அன்பை பத்தி கேட்கறீங்க, எதுக்கு? வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு தான் கேட்கறீங்க. வாழ்க்கையில செயல்படுத்தணும் தேவனுடைய அன்புனா என்ன சொல்ல வராரு? இந்த அன்புடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன? இந்த அன்பு ஒரு காலமும் என்ன ஆகாது? இது ஒழியாது. இந்த அன்பு ஒரு காலமும் என்ன பண்ணாது? அன்புடைய ஒரே ஸ்பெஷாலிட்டி அதான். ஆங்கில வேதாகமத்தில் ஆம்பிளிஃபைட் பைபிள் ஒரு வெர்ஷன் இருக்குது. ஆம்பிளிஃபைட் பைபிள் அழகான ஒரு வார்த்தை இந்த 8ஆம் வசனத்தை இப்படி கொடுக்குறாங்க. என்ன வார்த்தை அது? Love never fails, it will never fades or nor ends. அன்பு ஒரு காலமும் தோற்று போவதில்லை, ஒரு காலமும் அது நிறம் மாறுவதும் இல்லை, அல்லது முடிந்து போவதும் இல்லை. அதுக்கு பேரு என்னவா இருக்கிறது? அன்புன்னு பேர் அதுக்கு. அன்புனா என்ன அர்த்தமா? அது தோற்று போவதே இல்லை, முடிந்து போவதே இல்லை. இட் வில் நெவர் எண்ட்ஸ்னே இருக்குது. ஆன்லைன்ல எல்லாம் இருக்குது, போய் படிச்சு பாருங்க. ஆம்பிளிஃபைட் பைபிள் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுங்க, படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆம்பிளிஃபைனா விரிவாக்கி கொடுப்பதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். வசனத்தை இன்னும் விரிவா எடுத்து புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்து கொடுப்பாங்க அதுல. அப்ப அன்பு ஒழியாது அப்படின்னு தமிழ்ல அது சிம்பிளா ஒரு வார்த்தையில கொடுத்துட்டாங்க. அன்பு ஒழியா, ஒரு காலமும் ஒழியாது. ஒரு காலமும் ஒழியாதுக்குரிய விளக்கம் என்ன? தெய்வீக அன்புடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஒரு காலமும் ஒழியாதுன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு காலமும் அந்த அன்புக்கு முடிவே இருக்காது. அன்புக்கு என்னவே இருக்காது, அங்க முடிவே இருக்காது. ஒரு காலமும் அது ஃபேட் ஆகவே ஆகாது. அதனால் தன்னுடைய மகிமையை, தன்னுடைய தன்மையை அது குறைத்து கொள்ளவே குறைக்காது. ஒரு புது ட்ரெஸ் வாங்குறீங்க, போடுறப்ப பார்த்தீங்கன்னா பல பல பளிச்சுன்னு இருக்கும், பிரைட்டா இருக்கும். போக போக என்ன ஆகுது? பழசுன்றோம், அதெல்லாம் ஃபேட் ஆயிடுது, பிரைட்னஸ் கம்மியாயிடுது, கலர் கம்மியாயிடுது, டிம் ஆயிடுது. அப்புறம் தான் அதை தூக்கி போட்டு கடைசியாக வேற ட்ரெஸ் திருப்பியும் பிரைட்டாக எடுத்து ஒன்று வாங்கி போடுறோம். ஆனால் ட்ரூ லவ், காட்ஸ் லவ், இட் வில் நெவர் ஃபேட்னு இருக்குது. வாழ்க்கையில பாருங்க, புதுசா கல்யாணம், புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், புதுசா இன்னொன்று ஆரம்பிக்குது, பிரைட்டா ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா எப்படி ஆரம்பிக்கும்? பிரைட்டா ஆரம்பிக்கும். உலக அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் சொல்றேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கம். ஒரு கட்டத்தில் எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ், பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே. எங்க போனாலும் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அப்படிதான் இருந்தது. நம்மளே அமைதியாக உட்காந்துருந்தாலும் அவங்க விடுற மாதிரி இல்லை. லயலோலாம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஆரம்பிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது. அது எப்பவுமே எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. எடுத்து வச்சு ஃபேஸ்புக்கில் போடுவேன் நான். அதில் போடும்போது இன்னைக்கெலாம் நான் யோசிச்சு பார்க்குறேன். ஒரு நாள் போய் உட்காந்து பார்த்து நான் ஆரம்பிக்கும் போது இன்னும் பிரைட்டாக ஆரம்பிச்சது இது எல்லாமே. காலேஜுக்குள்ளே போகிறோம், காலேஜ் கிளம்புறோம்னாலே அவன் ஞாபகம் இல்லாமல் இருக்க. ஜான் பீட்டர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் பாருங்க. அவன் ஞாபகம் இல்லாமல் இருக்காது. ஃபோன் பண்ணுவாங்க ட்ரெயின்லே, எங்கடா இருக்கிற, சாப்பிட்டியா, சரி நேராக நீ கேன்டீனுக்கு வந்தது, மேலே வந்துரு, சிக்கன் ரைஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்போ காஞ்சிபுரத்துலேயே கிடையாது,
ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் சென்னையில் அப்போ தான் 2011. ஃபஸ்ட்டு டைம் டேஸ்ட் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்ட்டு. எனக்கு தெரிஞ்சு தேவ அமிர்தம் மாதிரி பார்த்தேன் நான் அதை. இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் பார்க்குறேன். எங்கள் அப்பா உட்கார வச்சுட்டு டாக்டர் அதான் சொன்னார் போன வாரம், தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் தொடாதீங்க. எல்லாரும் அதான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நானும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன். நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், நீங்கள் சொல்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன், நானும் கேட்குறத எது கேட்க முடியுமோ அதை என்ன பண்ணிக்கலாம், கேட்கலாம். 4 நாள் ஃபுல் கண்ட்ரோல் இருக்க முடிஞ்சது பாருங்க. 5வது நாள் இருக்க முடியல. பசங்க வரானுங்க, வேலை செய்கிறானுங்க, போய் வாங்கிட்டு வாங்கடானா வந்துட்டானுங்க. எங்கள் அப்பா பார்க்குறாரு, என்னப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டியா மறுபடியும்? அவ்வளோதான் முடியும். மனுஷன் நான் ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு டைம் அதான் பாருங்க, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணுவேன். அவன் இப்போல்லாம் அவங்களுக்கு இப்படி பொட்டலத்தில் தான் மடித்து கொடுக்குறான் இல்லையா, அது நல்ல காலேஜுன்றதுனால நல்லா தரமாக செய்வாங்க. நல்ல பெரிய பீங்கான்டாட்டு அது. அந்த தட்டில் அவன் அப்படியே இந்த மலை மாதிரி இருக்கும், மவுண்டைன் மாதிரி இருக்கும், ஹில்ஸ் மாதிரி இருக்கும், அப்படி கூச்சி கொடுப்பான். அதில் அந்த கொத்தமல்லி, அந்த சிக்கன் பீஸு, இங்கே சிக்கன் பீஸ் எல்லாமே ரெட்டாக இருக்குது, அங்கே ஒயிட் அண்ட் ரெட்டாக இருக்கும். அந்த ஃப்ளஷோடு இருக்கும், அழகாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு அழகாக பண்ணியிருப்பான். கட்டிங்கே அதுக்குன்னே ஒரு நைஃப் வச்சுருப்பானுங்க போல், இந்த கட்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி கட் பண்ணி அப்படி போட்டு அப்படி தட்டு கொடுப்பான் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். ஃபோன் பண்ணுவேன், டேய் கரெக்டாக சொல்லி வச்சிரு, அவங்ககிட்ட 2 பேருக்கு சொல்லி வச்சிரு. அப்படி பிரைட்டாக ஆரம்பிக்கும். நானும் அவனும் இணை பிரியாமையாக இருப்போம். அப்புறம் அவங்க கூடவே அவன் நேசிச்ச ஒரு பொண்ணு இருந்தா, என் கிளாஸ்மேட்டு. அப்புறம் நாங்கள் 3 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டோம். அப்புறம் அப்படி நிறைய சேர்ந்துக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போனாலும் கூடவே தான் போவோம், ஒன்றா தான் வருவோம், ஒன்றா தான் போவோம். ஒரு வாட்டி மதுரை கொண்டு போயிட்டாரு. அன்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். 15 நாள் இன்டர்ன்ஷிப் ஆகும் மதுரையில் போயிட்டு அங்கே இருக்கிற கிராமங்களில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்னென்னு நீங்கள் தான் போய் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டார். ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டை விட்டு வெளியே போனதில் நம்மளுக்கு டூர் மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு போனோம். 3 நாள் போனோம், 4வது நாள் போகிறதுக்கு மனசே வரல. ஏன்னா போன கிராமங்கள் எல்லாமே அவ்வளோ கொடூரமான கிராமங்கள். ஜாதி பிரச்சனை, அந்த வன்மம், கொலை கிளை, இப்படி ஜாதி பாதி இது மாதிரி இருக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க என் கிளாஸில். அப்போவே லீடர் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் பாருங்க. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களும் என்கிட்ட வந்துருச்சுங்க. மோசஸ் சொல்லு, இன்னும் 10 நாள் இருக்குது, 5 நாளே சகிக்கல. ஏன்னா எங்களை பார்த்துக்கிறதுக்கு வைஸ் பிரின்சிபல் ஒரு ஃபாதர் அவர் வந்திருந்தார், மரியா ஜோசப் மகாலிங்கம், அருமையான மனுஷன். அவர் ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அவர் ரொம்ப வயசானவர் வேற, அவர் ரூம்லேயே தான் இருப்பார். அவர் ஏமாத்துறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ சென்னைனா பீச்சுக்கு போகலாம், அங்கே போகலாம். மதுரையில் எங்கே போகிறது? எனக்கும் நமக்கும் அப்போ அனுபவம் இல்லை. அப்போ தான் அந்த கூகுளில் வந்த டைம். 100 ரூபாய் 99 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 GB கொடுப்பான் ஏர்டெல்லில். அது ஒரு பேஜை லோட் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அப்போ அப்படி தான் போட்டு மதுரையில் என்னென்னலாம் இருக்குது தேடலாம் அப்படின்னு பார்த்தா, அங்கே பார்த்தா பேலஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. சொன்னேன், கவலையே படாதீங்க, 10 நாளும் என்டர்டைன்மெண்ட்டு ரெடியாக இருக்குது. ஷெட்யூல் போட்டு கிளம்புறோம். காலையில் எல்லாரும் ஏறுவோம், எல்லாருக்கும் தனித்தனி கிராமம் கொடுத்து தான், ஆனால் ஒரே பஸ்ஸில் ஏறுவோம், போய் இறங்குவோம். 10 நாளும் மெமரபிள் டேவாக மாற்றிட்டோம். இதில் என்ன கொடுமைன்னா, ஒவ்வொரு நாளும் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணோம். நைட்டு 10 மணிக்கு ஒரு பெரிய ஹாலு, ஃபாதர் வந்து உட்காருவார். இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்கு தான் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற ஆளுங்களே, உங்களெல்லாம் கூட்டின்னு வந்து சுற்றி காமிச்சாச்சா, ரிப்போர்ட்டை ஓனானா பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. தெரிலன்னா கதையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கதையை எழுதுங்க, எடுத்து போய் சப்மிட் பண்ணுவோம். யாரும் பண்ணிடாதீங்க பிள்ளைங்களாம். எங்களுக்கு ஏதோ ஒரு கிருபை இருந்தது, நாங்கள் தப்பிச்சோம். அண்ணன் சொன்னாராக்கும், நொன்னன் சொன்னார்னு போய் செஞ்சீங்கன்னா மாட்டிப்பீங்க. எங்களுக்கு கிரேஸ் வேற. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே பிளாசம் ஆகுது பாருங்க. அப்படி ஒரு பிளாசம். ஒன்னா இருக்கிறதுன்னா, ஒன்னா டீ குடிக்கிறதுன்னா, போறதுன்னா, வரதுன்னா, அற்புதமா இருந்தது. 15 நாளும் ட்ரெயின்ல ஏன்னா என்னதான் தேடுது மொத்தம். மோசஸ் எங்க போனா வர சொல்லா, எதுக்குடா தேடுறாளுங்க இவளுங்கெல்லாம் அப்படின்னா, டீ எப்போ வரும், எங்கேருந்து டீக்காரனை கூட்டின்னு வருது, எங்கேருந்து சாப்பாடுக்காரனை கூட்டிட்டு வருது. அப்போ அப்படிதான் இருக்கும். பயங்கரமாக இருந்தது 15 நாளும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிளாசம்ன்றது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. காலையில் செங்கல்பட்டில் வந்து 15வது நாள் வந்து இறங்கினேன் ட்ரெயினில். இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன், கிட்டத்தட்ட
15 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தவோட திரும்பி பார்த்து நல்லா இருக்கிறியானு கூட கேட்டதில்லை ஒரு பயலும். அவ்வளவுதான். that will fade. அதான் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றது. அந்த அன்பு என்ன பண்ணிடாது. ஆமா, அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. நான் அப்பவே தெளிவாயிட்டேன். நான் அப்பவே பிரசங்கத்துல கேட்க ஆரம்பிச்சதுனால ரைட்டு, இது உலக அன்பு, இது டெம்பரவரி, இது அந்த நேரத்தில் ஒரு பிளஷரை கொடுக்கும், அதோட அதை முடிச்சுக்கிடணும். ஏன்னா தெய்வீக அன்பு ஒன்று மட்டும்தான் எந்த காலத்திலையும் ஒழியவே ஒழியாது. நம்புறீங்களா நீங்க? அதெல்லாம் பத்திலாம் வருங்காலத்தில் பார்க்க போறோம், வரப்போற ஆராதனைகள்ல. God's love that will never fade, that will never end, and that will never fails. தேவனுடைய அன்பு ஒரு காலமும் தோற்று போகாது, ஒரு நாளும் அது முடிவு பெறாது, ஒரு நாளும் தன்னுடைய மகிமையை அது குறைத்து கொள்ளவே கொள்ளாது. அதான் தெய்வீக அன்பு. இந்த அன்பு மட்டும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வந்துருச்சுன்னா, ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் வந்துருச்சுன்னா, நான் சொல்றேன், சபை, உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை ஐயோ பரலோகம் மாதிரியே இருக்கும். எப்படிப்பட்டதாகவே இருக்கும், அது பரலோகம் மாதிரியே மாறிடும் பாருங்க. அதனால்தான் 13வது வசனம் பவுல் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார். எதை நாட வேண்டும்? 13, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஹலோ, ஒரு விசுவாசி என்றால் மூணுமே இருக்கணும்ன்றார். என்னென்ன இருக்கணும்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஃபெய்த், ஹோப் அண்ட் லவ். இது மூணுமே ஒரு விசுவாசியா இருக்கிறீங்க, ஆண்டவரை நம்புறீங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புறீங்கன்னா இது மூணுமே உங்களுக்குள்ள இருக்கணும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஆனா இந்த மூணுல எது பெஸ்ட்? ஹலோ, மூணுமே ஈக்குவல் இல்லையா? மூணுத்துல ஏதோ ஒன்று பெஸ்டா இருக்குதுன்றார். என்னது அது? நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே, இவைகளில் எதுவே பெரியது? விசுவாசத்தை காட்டிலும், உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் தேவனுடைய அன்பே எப்படிப்பட்டதா இருக்கிறது? அப்ப நீங்க எதை நாடணும்? நல்லா சொல்லுங்களேன். விசுவாசத்தை காட்டிலும், நம்பிக்கையை காட்டிலும் எதை நாட வேண்டும்? பைபிள் படிக்கிறீங்க நீங்க, இது இந்த சத்தியம் தெரியாம பைபிள் படிச்சீங்கன்னா விசுவாசம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு. ஆனா என்ன இருக்காது? அங்க அன்பு இருக்காது. அப்ப என்ன ஆயிடுது? நீங்க பைபிள் படிச்சது, தியானம் பண்ணது, விசுவாசிக்கிறது, நம்பிக்கை எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது. ஏன்னா அன்பு இல்லைங்க. அன்பு இல்லை என்றால் அங்கு ஒன்றும் இல்லைன்னா அப்ப என்ன ஆகுது? அங்க இம்மூன்றிலும் அன்பே பெரிதா இருக்கிறதுனால அந்த அன்பை தான் நாட. பைபிள் படிக்கிற ஆளா இருந்தா உனக்கு வெளிப்பட வேண்டியது லவ், லவ் அண்ட் லவ். எதான் வெளிப்படணும்? அங்க அன்பு தான் வெளிப்படணும். எதை வெளிப்பட வேண்டாங்க? அதனாலதான் இயேசு போதித்தாரு, சத்துருக்களை சிநேகியுங்கள். யாரை சிநேகியுங்கள்? எப்படி முடியும்? உலக அன்பால செய்ய முடியுமா? சத்தியமா முடியாது. உலக அன்பு சத்துருக்களை பழி வாங்கணும், அவன் எப்ப அழிஞ்சு போவான், அவனை எப்ப அவனுக்கு ஏதாவது தீமை நடக்கும், அநியாயத்தில் சந்தோஷப்படலாம் அப்படிதான் வெயிட் பண்ணும் உலக அன்பு இல்லையா? ஏன்னா உலக அன்புடைய வேலையை எக்ஸ்பெக்டட் லவ், அவள் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அது எனக்கு நல்லவனா இருந்தா நான் நல்லவனா இருக்கிறேன், என் ஃப்ரெண்டா இருந்தா எனக்கு அவன் ஃப்ரெண்டா இருக்கிறேன். உலக அன்பால பல பாதிப்புகள் உங்களுக்குள்ள இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு அதெல்லாம் அனுபவிச்சுதான் வந்திருப்பீங்க. ஒன்றும் தெரியாம உட்காந்துருக்கிறீங்க. இந்த மும்மூர்த்திகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா? இவங்க லெவல்ல இருந்தே சொல்றேன். இவங்கெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க கூத்து. இப்போ +2 முடிக்கட்டுமே, ஐயோ பெத்த அம்மா செத்தா கூட கண்டுக்க மாட்டாளுங்க. இவளுக்கு பண்ற சேட்டா அவ்வளோ சேட்டையா இருக்கும். இதோட ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோமாக்கும். எங்க போவியோ, என்ன காலேஜ் சேர்வியோ, எங்க படிப்பியோ, கருமம் எங்க போய் தொலைஞ்சான்னு கிளம்பி வந்தோமா, வீட்டுக்கு வந்தோமா, இருக்கிற வேலையை பார்த்தோமா. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. எனக்கும் நடந்தது அந்த ஆக்சிடென்ட்லாம். உங்களை மாதிரி தான் நானும் வாழறேன். 12th அப்படிதான் பாருங்க. என்னை கொண்டு போய் 12th நான் போயிட்டு ஒரு பாய்ஸ் ஸ்கூல்ல போய் சேர்ந்துட்டேன். சேஃப்டா அப்படின்னு நினைச்சா என் கூட படிச்சது மொத்தம் அங்கே வருது. இன்ஃபென்ட்ல இப்போ வந்து 12th அங்கே பப்ளிக் கிடையாது. எல்லாத்துக்கும் நாங்கள் படிச்ச ஸ்கூல் தான். அப்போ காலையில் ஃபர்ஸ்ட் டே 12th பப்ளிக் எக்ஸாம் போகிற இதுங்களாம் அங்கே உட்காந்துருக்குது. எல்லாம் இதுங்களாம் ஏன் வந்துச்சுங்கன்னு பார்த்தா எல்லாம் மோசஸ்ன்னு வந்துருச்சு. ஐயோ இதுங்களாம் பயங்கரமான இதுங்களாச்சே. பொம்பளை பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க எல்லாம் தான் சுயநலவாதிங்க, பயங்கரமான சுயநலவாதிங்க. அப்போ கடைசி எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம் இருக்கிறதுல சோகமான எக்ஸாம். முதல் 5 சப்ஜெக்டாவது சரி ரைட்டராப்பா பாஸ் பண்ணிடலாம். 6வது ஒன்று எடுத்துன்னு வந்து வைப்பான் பாருங்க மேக்ஸ். சத்தியமா எது பண்ணாலும் இது தேராதுன்ற ஒரு நம்மளே அந்த பாதிப்புல உட்காந்துருக்கிறோம். என்ன சொல்லலாம், என்ன நடக்குமோ. இதுங்க
அந்த துக்கத்தை மறைக்கிறதுக்கு முன்னாலே சயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். அன்னைக்கு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் முடிச்ச பிறகு தியேட்டருக்கு போனோம், படத்துக்கு போனோம், டிக்கெட் வாங்கிக்கிறோம் எல்லாருமே. அது முடிச்ச பிறகு பேக்கரிக்கு போறோம். அது முடிச்ச பிறகு நம்ம ஈவினிங் எங்கேயாவது வெளியே போயிட்டு அவுட்டிங்லாம் போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போறோம். 10 மணிக்கு தான். எதுக்கடா பாவி கடைசி +2 எக்ஸாமுக்கு இவ்வளோ அக்கப்போர் பண்றீங்க? நம்ம ராணுவத்துல இருந்தா ரிட்டையர்ட் ஆகி போறோம். ஆஃப்டர் ஆல் ஒரு +2 முடிச்சுட்டு போறது இவ்வளோ அக்கப்போர் என்னத்துக்கு? அவனுங்கிட்ட சொன்ன பாருங்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இது வரைக்கும் சினிமா தியேட்டருக்கு போனது இல்லடா, நல்லவனா இருக்கிறதுனால இல்லை, இது வரைக்கும் அனுபவம் இல்லை, இது வரைக்கும் செய்யல கர்மம், இதுக்கப்புறம் ஏன் செய்யணும்னு செய்யறது இல்லடா, அதனால சினிமா தியேட்டருக்கு வர மாட்டேன். சரி, அப்போ நீங்க படம் முடிகிற வரைக்கும் வெளியே உட்காந்துரு. நாங்கள் படம்லாம் முடிச்சுக்கிச்சு நாங்கள் வெளியே வந்த பிறகு எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட போவோம், அவுட்டிங் போவோம், வெளியே போவோம், சுற்றிட்டு வருவோம். கேட்கறதுக்குலாம் பயங்கரமாக இருந்தது. நான் பார்த்தேன் இது செட் ஆகாது, நமக்கு யாராவது 2 பேர் மாட்டுவாங்கன்னு 2 ஃப்ரெண்ட்ஸு எங்கூட படித்தவளுங்க 2 பேர் மாட்டினாளுங்க. சரி, இவனுக்கு தான் இந்த அமகலம் பண்ணுறாளுங்க, இவளுங்களாவது நல்ல பொம்பளைங்களா இருப்பாளுங்கன்னு பார்த்தா கையிலேயே ஒரு 3 புக்கு எடுத்துன்னு வராளுங்க. என்னடி புக்கு இது அப்படின்னு கேட்குற, ஸ்லாம் புக்கு. எனக்கே தெரியாது அப்போல்லாம். சரி, இது என்ன பண்ணணும், உன்னை பற்றி என்னை பற்றி, உன்னை பற்றி நான் எழுதுறேன், என்னை பற்றி நீ எழுது, நம்ம 3 பேர் மாற்றி மாற்றி எழுதிப்போம். ஐயோயோ +2 எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நமக்கு ஒரு எக்ஸாமே வைக்கிறாளுங்க. அதில் இருக்கிற கொடுமை என்னன்னா, பொய்யா எழுதணும். அதில் அவனே கொஸ்டின்லாம் கேட்டிருப்பான். உங்கள் ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்கள், அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்ன, வெங்காயம் என்ன, வேலை எடுத்து போய் உட்காந்து எழுதணும், இல்லை விட மாட்டாளுங்க. சரி, நமக்கு என்ன பண்ணுறது, மேக்ஸ் எக்ஸாமோடைய கஷ்டத்தை மறைக்கணும்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண வேண்டியதான். டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது வீட்டில் வந்தாலும் சும்மா இங்கே தான் உட்காந்துருக்கணும். சரி, என்ன பண்ணுறது, சரி உட்காருங்க எழுதுவோம் அப்படின்ட்டு எழுதிட்டு 3ஆவது நாள் உட்காந்து திறந்து படிச்சேன் பாருங்க. மாடியில் தான் உட்காந்து திறந்து படித்தேன். இவளுங்க எழுதுறதுலாம் ஒன்று கூட உண்மை கிடையாது என்னை பற்றி. ஆனால் அற்புதமாக இருக்குது படிக்கிறதுக்கு. உண்மையாகவே மோசஸ் வந்து இப்படி ஆகும், அவனுக்கிட்ட இந்த குவாலிட்டிஸ் இருக்குது, இந்த கிரேட்னஸ் இருக்குது, லவ்வபிள் பர்சன், வெங்காய பர்சன். இல்லை படிக்கும் போது என்ன ஆச்சுன்னா என்னால சகிக்க முடியல. நம்ப மாட்டேங்க, இப்போ சர்ச்சு என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு காவா இருந்தது, அதை க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த காவால தண்ணி நிற்கும். சத்தியமா இன்னைக்கு மறக்க மாட்டேன். அந்த ஸ்லாம் புக்கை 10ஆ கிழிச்சு தூளா கிழிச்சு தூக்கி அதில் போட்டுட்டு அப்புறம் தான் நிம்மதியாக வந்துச்சு எனக்கு. ஏன் சொல்றேன், ஃபேக் லவ், the worldly love ஒரு நாள் உங்களுக்கு மன நிறைவை தரவே அந்த டைமுக்கு சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான். அந்த டைமுக்கு சந்தோஷமா இருக்கும். வாக்குறுதி எல்லாம் பயங்கரமா இருக்கும். கல்யாணம் ஆனாலும் என்ன ஆனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், ரைட்டு, கண்டிப்பா. ஆனா பயங்கரமான ஆளுங்க அவளுங்களாம். 3 மாசத்துக்கு முன்னாடி மெசேஜ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. குட் மார்னிங்லாம் ஒரு எல்லாம் ஸ்டாப் ஆகுதுனாலே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாளுங்கன்னு அர்த்தம். பசங்களும் அதே மாதிரி தான். 3 மாசத்துக்கு முன்னாடி என்னடா ஃபோன் பண்ண எடுக்கல அப்படின்னா, ஒன்றும் இல்லடா கொஞ்சம் வேலையா இருக்குது அப்படின்னாலே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு பத்திரிகை எடுத்து நீட்டுவான். அடப்பாவி, உன்ன ஃப்ரெண்டு நினச்சிட்டு உட்காந்துருந்தீங்கடா. அதனால தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி முடிவு பண்ணு, காலேஜ் டைம்லேயே. காலேஜில் கடைசி முடிச்சுட்டு வெளியே வரம் பாருங்க, வெளியே வரும்போது ட்ரெயினில் ஏறும் போதே முடிவு பண்ணுறேன், எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் இங்கேயே மூழ்கிட்டு அடுத்தது கல்லூரி ஊழியத்தை செய்ய போகிறோம். மோசேவை போல ஜனங்களோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிச்சாலும் அனுபவிப்பனே தவிர, இனி வரும் பலன் மேல் நோக்கும் ஆவனே தவிர, இதுக்கு நான் திரும்பி பார்க்கவே கூடாது. இன்னைக்கு வரைக்கும் லயலாக் போவே இல்லை. பலமுறை அழைப்பு வந்துச்சு எனக்கு, அலுமினி ஃபங்க்ஷனுக்கு, அதுக்கெல்லாம் போவே இல்லை. அந்த பக்கமே போனால் என்ன நடக்கும், அப்போ இருக்கிற பிள்ளைகா பசங்க மாதிரி மாற வேண்டியதாகிடும். காலேஜ் பசங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, இல்லை வளர்ந்துட்டேன் இப்போ நான் அவன் கிடையாது. ஸ்கூல்ல இருந்து மாதிரி கால் வருது, இன்ஃபென்ஷியல் ஸ்கூல்ல இருந்து ஒரு பையன் கால் பண்ணுறோம், இங்கே இப்போ வந்துடும். இப்போ பழைய பசங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, டேய் என் குழந்தைய ஸ்கூலில் படிக்கிறதா, இப்போ என்ன ஏன்டா ஸ்கூலுக்கு வர சொல்கிற? இல்லை நம்ம படித்த கிளாஸ்லாம் உட்காந்து அந்த பெஞ்செல்லாம் ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும், கேவலமாக இருக்கும், கேவலமாக இருக்கும். இதெல்லாம் நல்ல மெமரிஸ் நினச்சிங்க, சரி உங்கள் இஷ்டம். ஆனால் அதில் உண்டாகிற அன்புலாம் உண்மையான அன்புன்னு நினச்சிட்டிங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. அதான் சொல்ல வரேன். தட் வில் ஆல் ஃபேட் அண்ட் ஃபேக். தேவனுடைய அன்பு ஒன்று மட்டும்தான், என்னைக்குமே மாறாது. அதனால தான் சபைக்குள்ள இருக்கிறவங்க, கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க, உங்களுக்குள்ள தெய்வீக அன்பு இருந்ததுன்னா, மோசே ஏன் சூஸ் பண்ண அந்த லைஃப் சொல்லி முடிக்கிறேன். Why Moses chosen a life from the kingdom to the prison? மோசே பருவம் ஒரு அரண்மனையில் வாழறான். 40 வயசு வரைக்கும் அங்கதான் இருக்கிறான். 40 வயசு வரைக்கும் மோசே தான் அடுத்த அரசன், அடுத்த பார்வோன். He was next pharaoh. சகல கலைகளிலும் வல்லவனான எல்லாத்தையும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவன் ராஜா, அவன் எல்லாத்தையும் பார்க்கறான். ஆனால் அவனுக்குள்ள இருந்த ஒரு சத்தியம், என்ன சத்தியம் அது?
நீ எபிரிய குழந்தை, உனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது. கடவுளோட காப்பாற்றி உயிரோடு வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அடிமை தனத்தில் இருக்கிறான், அவனை விடுதலையாக்க, அவனை நேசி, அவனை அன்பு கூறு. அவனை யாரும் அன்பு கூறுது இல்லை, பார்த்துக்கோ. அவனை கைவிடப்பட்டு கிடக்கிறான், அவன் அடிமையா கிடக்கிறான். நீ அவனை அன்பு கூறு. 40 வயசுல முடிவு பண்றான். அதான் எபிரியர் 11 சொல்றாரு. அற்புதமான மோசையை பற்றிய சாட்சியா இருக்கும். எபிரியர் 11 என்ன சொல்றாரு? தான் ராஜாவின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவித்து இனி வரும் பலன் மேல் நோக்கமானான் இருக்கும். எதன் மேல் நோக்கமானான் அவன்? ஆமா, ராஜ வாழ்க்கையை வெறுத்துட்டு இந்த ஜனங்கள் இவர்கள் படுகிற துன்பம், இவர்களை விடுதலையாக்குவது, இவர்களை நடத்துவது, இவர்களுக்கு ஒரு நல் வாழ்க்கை அமைத்து தருவது, இவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை உறவை வைத்துக் கொள்வது. ஹலோ, லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுது? ராஜாவோட அரண்மனையில அதுக்கு ஈக்குவலான ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து எங்க வந்துடுறான்? இப்ப ஜனங்களோடு துன்பம் அனுபவிப்பது, ஜனங்களோட பழகுவது, ஜனங்களோட பேசுறது. அதனாலதான் சொல்ற, விசுவாசிகளா இருந்தால் உங்களோட ஐக்கியம் தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் தான் இருக்கணும். ஏன்னா அப்படி தெய்வீக அன்பு இருக்கிற மனுஷன் உங்களை மன்னிப்பான், உங்களை காட்டி கொடுக்க மாட்டான், உங்களை ஏமாற்ற மாட்டான், உங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டான், தற்புகழ்ச்சி செய்ய மாட்டான், சினமடைய மாட்டான், பொறாமை கொள்ள மாட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது? சகலத்தையும் சகிப்பான், சகலத்தையும் நம்புவான், சகலத்தையும் விசுவாசிப்பான். அப்படிப்பட்ட தெய்வீக அன்பு உள்ளவர்களாய் நீங்கள் மாறும்பொழுது நான் சொல்றேன், உலகம் உங்களை உற்று நோக்க ஆரம்பிக்கும், சபை உற்று நோக்க ஆரம்பிப்பாங்க. கிறிஸ்தவர்கள்லாம் இவர்கள் தான் என்கிற அடையாளம் உலகத்துக்கே காண்பிக்கப்படும். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப அப்படிப்பட்ட அன்பிலே வாழ்வதற்காக தான் தேவன் நம்ம என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டு சொல்றாரு, இந்த அன்பை நாடுங்கள். விசுவாசம், நம்பிக்கை, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் எதுவே பெரிதா இருக்கிறது? அன்பே என்னவா இருக்கிறது? பெரியது. நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப அன்பே என்னவா இருக்கிறது உங்க வாழ்க்கையில? பெரிய அன்பை நோக்கி உங்க வாழ்க்கையை செலுத்த ஆரம்பிங்க. சிம்பிளா பார்த்துருக்கிறோம். வீட்டில் போய் உட்காந்து படிங்க. 1 கொரிந்தியர் 11 என்ன செய்யும், என்ன செய்யாது, எதை பண்ணும், எதை பண்ணாது. புரியுதுங்களா உங்களுக்கு? தற்பொழிவை நாடாது, சினம் கொள்ளாது, கோபம் அடையாது, சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். நான் சொல்றேன், நீங்க ஜப வீரனா வர தேவையில்ல. யாரை மாறுங்கள் நீங்கள்? இயேசுக்கு ஜப வீரனா பேரு. இயேசுக்கு பேரு என்னது? அன்பானவர், அன்பா இருக்கிறவர். தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் அன்பா இருக்கிறார். அதுதான் உங்களுக்கு வர வேண்டிய அடையாளம். உங்களை பத்தி நான் ஒரு ஊழியக்காரனா ஒரு சாட்சி சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அந்த விசுவாசியா எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? பயங்கரமா பிரேயர் வேரியருங்க. என்னத்துக்கு? என்ன வெங்காயத்துக்கு? பிரேயர் வேரியரா இருந்து ஒரு வெங்காயம் கூட உரிக்க முடியாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? தேவையில்லாத இதெல்லாம். நல்லா ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா அந்த பேர்ல, பிரேயர் வேரியர்ன்ற பேர்ல அன்பு உதாசீனப்படுத்திடாதீங்க. அன்பு இல்லாத மிருகங்களா நடக்க பார்க்காதீங்க. எல்லாற்றை விட எது பெரியதா இருக்கிறது? அன்பே பெரியது, அதை நாடுங்கள், அதுக்காக ஜெபியுங்கள். அன்பு இல்லைன்னு நினைக்காதுங்க, அன்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்த வாரம் அதெல்லாம் எடுத்து காண்பிக்கிறேன். பரிசுத்த ஆவியினருமாக ரட்சிக்கப்பட்டீங்களா? அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறதா? அதை செயல்படுத்துங்க. அதை என்ன பண்ணுங்க? நீங்க செயல்படுத்துங்க. அதை நம்பணும் போது எனக்கு இருக்கிறதுன்றதை தான் நான் எடுத்து பயன்படுத்த முடியும். இல்லாததை எடுத்து நான் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நம்புறீங்களா நீங்க? அதை எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு இருக்குமுள்ள பரலோகத்தகப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான நல்ல மாலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை நேரத்தினுடைய அன்பை குறித்து இந்த தொடர் போதனை ஆரம்பிக்கவும், இந்த நாளில் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கவும் நீர் எங்களுக்கு தந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் மாற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை எங்கள் ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களுக்குரிய அடையாளம் அது உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவதும் செயல்படுவதும். அருமையான ரட்சிப்பை, மேன்மையான இந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களை உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறீர். எதற்காக? உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக, அன்பை நாங்கள் இந்த உலகத்திற்கு எடுத்து காண்பிக்கும்படியாக, உங்களுடைய அன்பிலே நாங்கள் வளரும்படியாக. அன்பு எங்களுக்குள்ளிருந்து வெளிப்படட்டும், செயல்படட்டும். Let your love works on our life.
உடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உடைய அன்பு எங்களுடைய அவயங்களில் கிரியை செய்யட்டும். உடைய அன்பு எங்களுடைய நாவுகளில் கிரியை செய்யட்டும். உடைய அன்பு எங்களுடைய வார்த்தைகளில் கிரியை செய்யட்டும். உடைய அன்பு எங்களுடைய செயல்களில் கிரியை செய்யட்டும். Let our actions and speech be lead towards love. தேவரீர் எங்களுடைய கிரியைகளும் எங்களுடைய வார்த்தைகளும் அன்பினால் செயல்படட்டும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான இரவு நேரத்திலும் அப்படிப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒவ்வொரு வாழ்க்கைகளையும் கர்த்தர் நீர் அன்பு நிறைந்தவர்களாக மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒவ்வொரு இருதயங்களிலும் அன்பை ஊற்றிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Let your love flows and overflows. அன்பு நிரம்பி வழியிட்டும். அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை ஞானத்தை வெளிப்பாட்டை தந்துருளுவீராக. சத்தியத்தை கேட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ, உண்மையான மெய்யான அன்பை புரிந்து கொண்டு வாழ, அதன் மீது தங்களுடைய நம்பிக்கையை கவனத்தை வைக்க நீர் உதவி செய்வீராக. ஸ்தோத்திரிக்கிறோம். கூடி வந்திருக்கிற பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. மேலான சமாதானம், கிருபை, பாதுகாப்பு, தயவு சிறியவர் முதல் பெரியவர்கள் மட்டும் பாதுகாக்கட்டும். சபையை பாதுகாக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகளை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, வெற்றியை கர்த்தர் காண செய்வீராக. நாளை தினத்தில் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட பாதுகாப்பு, பராமரிப்பு, சமாதானம் தேவன் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். So God bless you. மீண்டும் உங்களை நான் வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத பாட கூட்டத்தில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.